ஆன்மீகர்களே, இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்து வந்தவர் இம்ரான், கஞ்சிப்பான இம்ரான் இன்று இத்தாலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர இன்று காலியில் நடைபெற்ற ஒரு விழாவின் போது அவர் உரையாற்றி தெரிவித்திருக்கின்றார். இதற்கு இத்தாலியின் இராணுவ பிரிவும் இத்தாலியின் ரோமின் இன்டர்போல் பிரிவும் மிகப்பெரிய பங்களித்திருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக இந்திய ரோமின் மிகப்பெரிய பங்களிப்பொன்றும் கிடைத்துள்ளதாக மற்றொரு செய்தியும் தெரிவிக்கின்றது. பிரபல பாதாள உலக அனுபவ தலைவர், இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொடுத்து வந்த கஞ்சிப்பான இம்ரான் இத்தாலியில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தேடப்பட்டு வந்த பாதாள உலக தலைவரான கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற அருண ஜெயசேகர அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். கைது செய்யப்பட்டுள்ள கஞ்சிப்பான இம்ரானை இன்னும் சில தினங்களுக்குள் இத்தாலியில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து பெற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். வெளிநாடுகளில் பதுங்கியிருந்து கொண்டு இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகளையும் குற்ற செயல்களையும் இயக்கி வந்த இவரை கைது செய்வதற்கு பாதுகாப்பு பிரிவினரும் சர்வதேச காவல் துறையினரும் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததென்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இத்தாலியின் பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் இத்தாலியன் இன்டீரியர் மினிஸ்ட்ரி ஆஃப் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவும் இதில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரோமில் இருக்கின்ற இன்டர்போல் பிரிவும் இத்தாலிய இராணுவ பிரிவும் பாதுகாப்பு பிரிவும் இவரை கைது செய்வதாகவும் உத்தியோகபூர்வமாக இத்தாலிய செய்தி ஒன்றும் தெரிவிக்கின்றது. பப்ளிக் ஆர்டர், இத்தாலியின் பொது ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு, பப்ளிக் செக்யூரிட்டி மற்றும் சட்ட அமுலாக்க முகமைகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கு இந்த அமைச்சை தலைமை வாங்கி வருவதாகவும் இந்த அமைச்சின் கீழ் தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொது பாதுகாப்பு துறை இது உள்நாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் முக்கிய பிரிவாகும் என்றும் இதன் தலைவராக நாட்டின் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்பு இயக்குனர் சீஃப் ஆஃப் போலீஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டி செயல்படுகிறார் என்றும் அவரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் தான் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் முக்கிய நகரங்கள், பெருநகர பகுதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் மற்றும் எல்லை பகுதிகளின் சட்டம் ஒழுங்கை பேணுவது இவர்களின் கடமை என்றும் இவர்களால் இதை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தங்கள் கைகளிலிருந்து நழுவிய கஞ்சிப்பானையை பிடிக்க காவல்துறை தகவல் கோரியிருந்தது. இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு ரெட் நோட்டீஸின் கீழ் தேடப்பட்டு வரும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை இயக்கி வருவதாக நம்பப்படும் பாதாள உலக பிரமுகரும் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என கூறப்படும் முகமது நாஜிம் முகமது இம்ரான், கஞ்சிப்பான இம்ரான் இவரை கைது செய்வதற்கு வழிவகுக்குமாறும் பொதுமக்களையும் இவ்வேறு எல்லா தரப்பினரையும் இலங்கை காவல்துறை அண்மையில் ஒரு கோரிக்கையாக விடுத்திருந்தது. இம்ரானின் இருப்பிடம், பதுங்குமிடங்கள் அல்லது சர்வதேச கூட்டாளிகள் குறித்த தகவலை கொண்ட பொதுமக்கள் உடனடியாக இன்டர்போல் தேசிய மத்திய பணிகம் அல்லது குற்ற புலனாய்வு துறையிடம் சர்வதேச ஒருங்கிணைப்பு பிரிவிற்கும் தெரிவிக்குமாறு இலங்கை காவல்துறை தலைமையகம் அண்மையில் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தது. தொடர்ச்சியான குற்றங்கள் தொடர்பாக தேடப்பட்டு வர இம்ரான் ஒரு வெளிநாட்டில் பதுங்கியிருந்தபடியே இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை தொடர்ந்து ஒருங்கிணைந்து வருவதாக புலனாய்வு தகவல்கள் குறிப்பிடுவதாகவும் காவல்துறை தகவல் தெரிவித்திருந்தது. காவல்துறையின் கூற்றுப்படி 2019 துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கு அவர் பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் 2021 பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் என்றும் போலி கடன் சீட்டுகளை பயன்படுத்தி சர்வதேச எல்லைகளை கடந்து பயணம் செய்து பாதாள உலக நடவடிக்கைகளை தொடர்ந்து இயக்கி வருவதாகவும் சிஐடி தகவல் தெரிவித்திருந்தது. இம்ரானுக்கும் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுக்கு முக்கிய மாஃபியா கும்பல்களுக்கு இடையே தொடர்புகள் இருப்பதாகவும் இது நாடு கடந்த வலையமைப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை நிர்வகிக்க அவருக்கு உதவியதாகவும் உளவுத்துறை அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதாகவும் காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை காவல்துறையின் வேண்டுகோளின் பேரில் இம்ரானுக்கு எதிராக A888 என்ற எண்ணிடப்பட்ட 888 என்ற எண்ணிடப்பட்ட இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு
ஒன்று ஆகஸ்ட் 2, 2024 வெளியிடப்பட்டது. இருப்பினும் அவன் அடிக்கடி தனது இருப்பிடத்தை மாற்றுவதன் மூலம் கைது நடவடிக்கையில் இருந்து தொடர்ந்து தப்பித்து வருவதாகவும் இலங்கை சிஐடி தகவல் தெரிவித்திருந்தது. இம்ரானின் தொடர்ச்சியான சுதந்திரம், தேசிய பாதுகாப்பு ஒரு கடுமையான அச்சுறுத்தலாகும் என்று போலீஸ் தலைமையகம் அண்மையில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. அவரை கைது செய்வதற்கு உதவக்கூடிய எந்தவொரு தகவலையும் பகிர்ந்து கொண்டு சட்ட அமலாக்கத்திற்கு உதவிமாறும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள இலங்கையர்களையும் இலங்கை அரசு கேட்டுக்கொண்டது. தொடர்புடைய தகவலை கொண்ட எவரும் தாமதம் என்றுபோல் தேசிய மத்திய பணியகம் அல்லது சிஐடியின் சர்வதேச ஒருங்கிணைப்பு பிரிவை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருந்தார். இன்னும் சில தினங்களில் இலங்கைக்கு இழுத்து வரப்போகின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், இன்றுபோல் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த 58 குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். முந்தைய அரசாங்கத்தில் இருந்த அரசியல்வாதிகள், ஆபத்தான குற்றவாளிகள் மற்றும் புலிகள் அமைப்பின் முக்கிய நபர்களுடன் தொடர்புகளை பேணி வந்ததாகவும் குற்றம் சாட்டிய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர அக்காலகட்டத்தில் சட்டத்தின் ஆட்சி எந்த நிலையில் இருந்தது என்பதையும் குறித்து கேள்விகளை எழுப்பி காலியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றியிருந்தார். அதிட்டான முப்படை கூட்டமைப்பின் ஹம்பாந்தோட்ட மாவட்ட கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவரை இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஏஎஸ்பி ஒலுகல் தலைமையில் நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு குழு கொண்டு ரோம் ஏர்லங்கா விமானத்தில் ரோம் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுதைய பிந்திய செய்தி கொண்டும் தெரிவிக்கின்றது. இதேவேளை கஞ்சிப்பான இம்ரானின் தற்போதைய கைது முதல் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவது வரை முழு பின்னணியும் அவர் மீதுள்ள வழக்குகளும் தொகுக்கப்பட்டு வருகின்றது. இந்திய ரோ உளவு அமைப்பின் உதவி கிடைத்ததாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. ஆனால் தற்போது நம்பகமான கிடைக்கக்கூடிய செய்தி ஆதாரங்களின்படி கஞ்சிப்பான இம்ரானை இத்தாலி கைது செய்ய ரோ நேரடியாக உதவியது என்று யாரும் இன்னும் மறக்கவில்லை, அதை சொல்லவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கஞ்சிப்பான இம்ரானை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் இந்திய உளவு அமைப்பின் ரோபின் புலனாய்வு தகவல்கள் உதவியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜூலை 26 செய்திகளில் கஞ்சிப்பான இம்ரான் வெளிநாட்டில் இருந்து குற்றவியல் வலையமைப்பை இயக்குவதாக இலங்கை சிஐடி தெரிவித்துள்ளது. கஞ்சிப்பான இம்ரான் இத்தாலியில் ரோ உதவியா என்ற ஒரு செய்திகளும் பரவலாக வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. மேலதிக தகவல் அது பற்றி கிடைக்கவில்லை. காரணம், ரோவின் தகவல்கள் ஒருபோதும் வெளியில் வருவதில்லை. அவர்கள் சட்டவிரோத அமைப்புகளையும் சட்டவிரோத நபர்களையும் அவர்களது நேச நாடுகள் என்ற வகையில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக உதவி வருகின்றது. யுத்த காலங்களிலும் ஏராளமான புலிகளின் யுத்த கப்பல்களை பாக்கு நீரிணையில் மிக அதிகமாக ரோதான் காட்டி கொடுத்துச்சு. அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நான் நினைக்கிறேன் அதிநவீன ஆயுதங்கள் நிறைந்த 9 கப்பல்களை இலங்கை இராணுவத்திற்கு போட்டு கொடுத்தது இந்த ரோவின் உளவுதான். ரோ உண்மையிலே உருப்படியாக உன்னதமான ஒரு பணியை இன்று செய்திருக்கின்றது. எவனாக இருந்தாலும் இந்த கடத்தலிலோ உலக மனித குலத்திற்கு எதிரான கடத்தல் வர்க்கத்தினரை அழிப்பதற்கு இந்தியா உதவ வேண்டும் என்பதும் எமது அவா. ஏனெனில் இந்தியாவின் உளவு சேவை மிக விரிவடைந்த ஒரு சேவை. உலகம் முழுவதும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிக கூடுதலாக இலங்கைக்கு அடுத்ததாக ஐரோப்பிய தேசங்களில் ரோவின் அதிகாரிகள் மிக அதிக அளவு தங்கள் உளவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். காரணம், இந்தியாவுக்கு எதிராக ஒரு அணியினர் சில சதிகளை செய்து வருகின்றார்கள் இல்லையா? அது கூடுதலாக கனடாவில் இறங்கும் ஒரு சிங் அமைப்பு, அதன் கிளைகள் கூடுதலாக யூரோப்பிய தேசங்களில் இருப்பதாகவும் ரோ தெரிவிக்கின்றபடியால் அவர்களின் நடவடிக்கைகளை மிகவும் இரகசியமாக அவதானித்து வருவதால் இந்த மாதிரி
தாதாக்களையும் பிடித்துக் கொடுப்பதில் இந்தியா முன்னணியாக திகழ்கின்றது. இந்தியாவுக்கு நாம் அதை ஒரு பாராட்டை தெரிவிக்கலாம். அது நமக்குத்தான் கேவலம். ஏனெனில் இவர்கள் செய்கிற ஏதாவது ஒரு தில்லுமுல்லு அல்லது எல்லை தாண்டிய வேலைகளை செய்கின்ற போது இலங்கையில் வாழ்கின்ற ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களையும் பம்பு கிழக்க வேண்டி வரும். எனவே இந்த மாதிரி ஆட்களை உடனடியாக கைது செய்து தூக்குல போடுவதுதான் பெட்டர். அதான் இந்த இனத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எந்த பாவ புண்ணியம் பார்க்காம மலேசியா, சிங்கப்பூர் போன்று கழுத்துக்கு போட்டு இறுக்கி கொண்டுருங்கப்பா. அப்பதான் நிம்மதி மக்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.